வணக்கம் மக்களே. ஆதார் அட்டை வைத்துள்ள அனைவருக்குமே சில முக்கியமான புதிய அறிவிப்பு மற்றும் கட்டுப்பாடுகளை UIDAIன்னு சொல்லக்கூடிய இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. இது எந்த அளவு நமக்கு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுகள் வெளியிடுற அறிவிப்புகள் சலுகைகள் பற்றின அறிவிப்புகள் அனைத்துமே உடனுக்குடனே வெளியாயிட்டிருக்கு. வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆதார் அட்டை அப்படின்றது ஒவ்வொரு மனிதனுக்குமே எந்தளவு முக்கியமான ஆவணம் அப்படின்றது நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு மனிதன் இறக்குற வரையும் இந்த ஆதார் அட்டை இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. குழந்தைய பள்ளியில் சேர்க்கறது கொண்டு வங்கி கணக்கு வரை எல்லாத்துக்குமே இந்த ஆதார் அட்டை அப்படின்றது கம்பல்சரி. அது மட்டும் இல்லாமல் அடையாள சான்றாகவும் நிறைய இடத்துல பயன்படுத்தப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் ஆதார் அட்டை வைத்திருப்போருக்கு சில முக்கியமான அறிவிப்புகளில் ஒன்றாக 10 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட ஆதார் அட்டைகளை அடையாள சான்று மற்றும் முகவரி சான்று ஆகிய ஆவணங்களுடன் புதுப்பிப்பது தற்போது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அதாவது நீங்கள் ஆதார் அட்டையை அப்டேட் பண்ணியிருக்கலாம், புதுசாகவும் ஆதார் அட்டை வாங்கியிருக்கலாம். ஆனால் இது 10 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா கம்பல்சரி உங்களோட ஆதார் அட்டையை மறுபடியும் புதுப்பிக்கணும் அப்படின்றது அனைவருக்குமே தெரியும். ஸோ இது கட்டாயமாக்கியிருக்காங்க. இப்போது அனைவருமே எடுத்துகிட்டு புதுப்பிச்சுக்கோங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதனை செய்கிறதுக்கு நீங்கள் தவறிட்டீங்க அப்படின்னா 10 வருஷம் மாணவர்களுக்கு அரசின் நிதி உதவிகள், வங்கி KYC நடைமுறைகள் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட இதர சேவைகள் தடைப்படக்கூடும் அப்படின்னு UIDAI எச்சரிச்சிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இப்போது ஜூன் 14ஆம் தேதி வரை பொதுமக்களோட நலனை கருதி முற்றிலும் இலவசமாக நீங்கள் ஆதார் புதுப்பிப்புகள் அப்டேட்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு UIDAI சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் நீங்கள் myAadhar.uidai.gov.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்குள்ளார போயிட்டு உங்களோட ஆதார் எண்ணை உள்ளிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு OTP வரும். அதை வைத்து லாகின் பண்ண பின்னாடி டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இல்லைனா ஆவண புதுப்பிப்புன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய தற்போதைய அடையாள மற்றும் முகவரி சான்றுகளை பதிவேற்றம் செய்வதன் மூலமாக நீங்கள் ஆதார் அட்டையை புதுப்பிச்சுக்கலாம். எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் நீங்கள் தபால் நிலையம் போகணும், ஆதார் சேவை மையம் போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. வீட்டில் இருந்தபடியே இதை பயன்படுத்தி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலான்னு இப்போ UIDAI தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு ஜூன் 14ஆம் தேதி வரையும் தான் இறுதி அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேற்கொள்ள போகிற அனைத்து அப்டேட் புதுப்பிப்புகள் அனைத்திற்குமே பார்த்திங்கன்னா கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்றதையும் இப்போது சொல்லியிருக்காங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸு சொல்லக்கூடிய கோப்புகளை நீங்கள் அப்லோட் செய்யும் போது அது JPEG இல்லைனா PNG PDF வடிவில் தான் இருக்கணும். அதுவும் 2 MBக்கு அளவிற்கும் குறைவாக இருக்கணும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ப்ளே ஸ்டோரில் இப்போ புதுசாக ஆதார் அப்படின்றத ஆதார் அப்படின்ற பெயரில் வடிவமைத்திருக்காங்க. அந்த ஆப் மூலமாக நீங்கள் ஆஃப்லைன் மூலமாகவும் ஈஸியாக உங்களோட டீட்டெயில்ஸை செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் QR குறியீட்டை ஸ்கேன் செஞ்சும் பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களால் அந்த ஆப் மூலமாக கைபேசி எண், அதுக்கப்புறம் உங்களோட பெயர், டேட் ஆஃப் பர்த் போன்ற சில விவரங்களை மாற்றிக்கொள்ளலாம். கம்பல்சரி நீங்கள் ஆதாரில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது அடிக்கடி சேஞ்ச் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இப்போ ஓன் வீடு வச்சுருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ரெண்டலில் இருக்கவங்க அப்பப்போ மாற்றுற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னால் இந்த ஆப்னு சொல்லலாம். வேணுங்கிறவங்க இந்த ஆப்பை பயன்படுத்தி உங்களோட அனைத்து ஆதார் தேவைகளையும் பூர்த்தி செஞ்சுக்கோங்க. எந்த ஒரு கட்டணமும் தடையும் இல்லாமல். கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் நம்புற. மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.